கடலின் நடுவே இருக்கும் ஒரு சிறிய தீவு. அந்த தீவில் தனியாக கரை ஒதுங்கி வரும் ஒரு பெண். அவளுக்கு என்ன நடந்தது? அவள் எப்படி இங்கு வந்தாள்? அவளுடன் இருந்த மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள கதை சில நாட்கள் பின்னோக்கி செல்கிறது. ஜாக் மற்றும் ஜென்னி என்ற பணக்கார தம்பதியினர் தங்களுடைய சொகுசு யாட்சில் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். அவர்களுடன் சில நண்பர்களும் கப்பலில் வேலை செய்யும் இளைஞனான மேனுவேலும் பயணம் செய்கிறான். இவன்தான் நம்ம படத்தோட ஹீரோ. மேனுவேல் மிகவும் அமைதியான மற்றும் நல்ல மனம் கொண்ட இளைஞன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மரியா என்ற பெண் ஒரு பிரச்சனையாக இருக்கிறாள். மரியா மீண்டும் அவனுடன் சேர விரும்புகிறாள். ஆனால் மேனுவேல் அதை மறுக்கிறான். இதனால் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுகிறது. கோபத்தில் இருக்கும் மரியா மேனுவேலை பார்த்தபடி சில விசித்திரமான பிளாக் மேஜிக் வார்த்தைகளை கூறுகிறாள். அப்போது யாரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நிகழ்வு பின்னர் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இதற்கிடையில் யாட்ச் கடலுக்குள் பயணத்தை தொடங்குகிறது. இரவு நேரத்தில் ஜாக் மற்றும் அவரது நண்பர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மேனுவேலையும் அழைக்கிறார்கள். ஆனால் அவன் மரியாதையாக மறுக்கிறான். ஏனென்றால் தன்னை ஒரு சாதாரண பணியாளன் என்று நினைக்கிறான். பணக்காரர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது சரியல்ல என்று அவன் கருதுகிறான். இதனால் ஜென்னி அவனை கவனிக்க தொடங்குகிறாள். அதே நேரத்தில் மரியா எங்கோ தனியாக அமர்ந்து கொண்டு மேனுவேலை நினைத்து கோபப்படுகிறாள். அவள் ஏதோ மர்மமான பிளாக் மேஜிக் சடங்குகளை செய்கிறாள். யாட்சில் ஒரு அறையில் ஜாக் மற்றும் ஜென்னி சேட்டை செய்யும் சத்தம் பக்கத்து அறையில் இருக்கும் நம்ம ஹீரோ மேனுவேலை தூங்க விடாமல் செய்கிறது. மேனுவேலை நோக்கி செய்யப்படும் பிளாக் மேஜிக் பக்கத்து அறையில் இருக்கும் ஜென்னியை தாக்குகிறது. அவள் வெறி பிடித்தவள் போல் உறவில் நடந்து கொள்கிறாள். இதனால் ஜாக் கிறக்கமடைந்து போகிறான். அடுத்த நாள் கால ஜாக் ஒரு பானம் கேட்கிறான். அது தாமதமாக வருகிறது. இதனால் ஜாக்கின் நண்பன் கோபமடைந்து மேனுவேலை திட்டுகிறான். இதனால் கோபமடைந்த மேனுவல் ஒரு துணியை தூக்கி எறிகிறான். அது நேராக கிச்சன் அடுப்பில் விழுகிறது. திடீரென்று யாட்சின் ஒரு பகுதியில் தீ பற்றுகிறது. முதலில் சிறிய தீயாக இருந்தது. ஆனால் மரியா பிளாக் மேஜிக் செய்திருந்ததால் சில நொடிகளில் தீ கட்டுப்பாட்டை மீறி பரவுகிறது. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் தீ முழு யாட்சையும் சூழ்ந்து கொள்கிறது. அனைவரும் பதற்றத்தில் ஓடத் தொடங்குகிறார்கள். தீயை அணைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. உயிர் பிழைக்க அனைவரும் அவசரமாக உயிர்காக்கும் படகில் ஏறுகிறார்கள். யாட்சி முழுவதும் தீயில் எரிகிறது. அவர்களின் கனவு பயணம் சில நிமிடங்களில் ஒரு பேரழிவாக மாறுகிறது. ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டம் அங்கேயே முடிவடையவில்லை. கடலின் நடுவே திடீரென்று ஒரு கடுமையான புயல் உருவாகிறது. பெரிய அலைகள் உயிர்காக்கும் படகை தாக்குகின்றன. படகு கட்டுப்பாட்டை இழக்கிறது. ஒரு மிகப்பெரிய அலை படகை நேராக புரட்டி எறிகிறது. அனைவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்படுகிறார்கள். இருட்டும் புயலும் அவர்களை வெவ்வேறு திசைகளில் பிரிக்கிறது. அதன் பிறகு யார் உயிருடன் இருக்கிறார்கள், யார் இறந்து விட்டார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜென்னி மெதுவாக கண் திறக்கிறாள். அவள் ஒரு வெறிச்சோடிய தீவின் கடற்கரையில் கிடக்கிறாள். அவளை சுற்றி யாரும் இல்லை. இதுதான் இந்த படத்தின் முதல் சீன். அவள் எதிர்பார்க்காத விதமாக மேனுவல் இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்தவுடன் அவளுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அன்று இரவு கனமழை பொழிகிறது. குளிரால் ஜென்னி நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். அதை கவனித்த மேனுவேல் தான் அணிந்திருந்த சட்டையை அவளிடம் கொடுக்கிறான். அடுத்த சில நாட்களில் மேனுவேல் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பிடித்த மீன்களையே இருவரும் உணவாக சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார்கள். மெல்ல மெல்ல அவர்கள் ஒருவருடன் ஒருவர் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். முன்பு அந்நியர்களாக இருந்த இருவரும் இப்போது நல்ல நண்பர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். உயிர் பிழைக்க ஒரு பாதுகாப்பான இடம் தேவை என்பதால் மேனுவேல் தென்னை மரங்களிலிருந்து மட்டைகளை வெட்டுகிறான். பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய குடிலை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். பணக்கார வாழ்க்கைக்கு பழகியிருந்த ஜென்னி கூட அந்த தீவில் எல்லாவற்றையும் மறந்து சாதாரணமாக வாழ கற்றுக்கொள்கிறாள். ஒரு கட்டத்தில் அவளே மேனுவேலுக்கு இளநீர் கொடுத்து உதவுகிறாள். அதேபோல் மழை பெய்யும் போதெல்லாம் மழை நீரை சேகரித்து குடிநீராக பயன்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஜென்னி தனியாக கடற்கரையில் அமர்ந்து சோகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாள். அதை பார்த்த மேனுவேல், ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? வா, கடலில் குளிக்கலாம் என்று அவளை அழைக்கிறான். அதற்கு ஜென்னி, என்னுடைய ஆடைகள் நனைந்துவிடும் என்று கூறுகிறாள். அவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது ஆடைகளை கழற்றிவிட்டு நேராக கடலுக்குள் இறங்கி விடுகிறான். பிறகு ஜென்னியை பார்த்து, நான் வேறு பக்கம் திரும்பிக் கொள்கிறேன், நீயும் வந்து குளி என்று சொல்லுகிறான். இறுதியில் ஜென்னியும் ஆடைகளை கழற்றிவிட்டு நேராக கடலுக்குள் இறங்குகிறாள். ஆனால் குளித்துக் கொண்டிருக்கும் போது மேனுவேல் ஜென்னியிடம் கொஞ்சம் குறும்பாகவும் இரட்டை அர்த்தம் கலந்த கிண்டல்களுடனும் பேச ஆரம்பிக்கிறான். அது ஜென்னிக்கு பிடிக்கவில்லை. உடனே கோபமடைந்த அவள்
கடலை விட்டு வெளியேறி மேட்டு பகுதிக்கு சென்று விடுகிறாள். மேனுவல் மட்டும் அவள் செல்வதை பார்த்து கொண்டே நிற்கிறான். அன்று இரவு முழுவதும் ஜென்னியை சமாதானப்படுத்த மேனுவல் பலமுறை முயற்சி செய்கிறான். ஆனால் ஜென்னி அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் மறுநாள் காலை நிலைமை மாறிவிடுகிறது. இருவரும் அமைதியாக பேசிக்கொண்டு நேற்று நடந்ததை மறந்து மீண்டும் சமாதானமாகி விடுகிறார்கள். அவர்களின் நட்பு மீண்டும் பழையபடி தொடர ஆரம்பிக்கிறது. மேனுவல் மீன் பிடிக்க சென்றபோது ஜாக் உயிருடன் கடற்கரையில் இருப்பதை பார்க்கிறான். மேனுவல் ஜாக்கை ஜென்னியிடம் அழைத்து வருகிறான். ஜாக் உயிருடன் இருப்பதை பார்த்த ஜென்னி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைத்து விட்டார் என்ற நிம்மதி அவளுக்குள் உருவாகிறது. ஜாக்கும் ஜென்னியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. மேனுவேலும் ஜென்னியும் தீவில் ஒன்றாக இருந்த நாட்களை நினைத்து ஜாக் சந்தேகப்படத் தொடங்குகிறான். இருவரும் மிகவும் நெருக்கமாக பழகியிருப்பதாக அவனுக்கு தோன்றுகிறது. அவனுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. ஜென்னி பலமுறை விளக்குகிறாள். மேனுவல் ஒரு நல்ல நண்பர் மட்டுமே என்று கூறுகிறாள். தீவில் உயிர் பிழைக்க அவன் நிறைய உதவி செய்தான் என்றும் சொல்கிறாள். ஆனால் ஜாக் அதை நம்ப தயாராக இல்லை. ஜாக் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு முன்பே மேனுவலிடம் டைவிங் கண்ணாடியும் கத்தியும் இருந்தது. அது எப்படி சாத்தியம் என்று அவன் யோசிக்கத் தொடங்குகிறான். மெல்ல மெல்ல மேனுவல் மீது அவனுடைய சந்தேகம் அதிகரிக்கிறது. இந்த விபத்துக்கு பின்னால் மேனுவல் இருக்கிறானோ என்று கூட அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். இதனால் இருவருக்கும் இடையே பதற்றம் உருவாகிறது. இதற்கிடையில் மேனுவல் வழக்கம் போல கடலுக்குள் சென்று உணவு தேடுகிறான். லாப்ஸ்டர், மீன் போன்றவற்றை பிடித்து கொண்டு வருகிறான். அவற்றை அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறான். ஆனால் ஜாக்கின் மனநிலை நாளுக்கு நாள் மோசமாகிறது. அவன் யாரையும் நம்புவதில்லை. குறிப்பாக மேனுவலை அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஜாக் மற்றும் மேனுவேல் இடையே கடுமையான வாக்குவாதம் வெடிக்கிறது. கோபத்தில் ஜாக் மேனுவேல் தனது மனைவியை கவர முயற்சிக்கிறான் என்று குற்றம் சாட்டுகிறான். மேனுவேலுக்கும் கோபம் வருகிறது. அந்த நிமிடத்திலிருந்து அவர்களுக்குள் இருந்த நட்பு முற்றிலும் உடைந்து போகிறது. ஜாக் தனியாக வாழ முடிவு செய்கிறான். ஜென்னியும் அவனுடன் செல்கிறாள். இருவரும் சேர்ந்து உணவு தேட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எதையும் பிடிக்க முடியவில்லை. நேரம் செல்ல செல்ல ஜென்னிக்கு கடுமையான பசி ஏற்படுகிறது. மறுபக்கம் மேனுவேல் நல்ல அளவில் மீன்களை பிடித்து வைத்திருக்கிறான். அதை பார்த்த ஜென்னி அவனிடம் செல்கிறாள். தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்கிறாள். மேனுவேல் உணவு தர சம்மதிக்கிறான். ஜாக் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றவுடன் மேனுவேல் தினமும் ஜென்னிக்கு மீன் கொடுத்து உணவளிக்கிறான். ஜாக் இல்லாத நேரங்களில் இருவரும் நன்றாக பேசிக்கொண்டு நேரத்தை செலவழிக்கிறார்கள். இதனால் மேனுவேலின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது. ஜென்னிக்கும் தன் மீது காதல் மற்றும் ஈர்ப்பு உணர்வுகள் இருக்கலாம் என்று அவன் நினைக்கிறான். இதற்கிடையில் ஜாக் தனியாக மீன் பிடிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிக்க முடிகிறது. அது அவனுடைய கோபத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஒரு நாள் ஜாக் மேனுவலின் டைவிங் கண்ணாடியை திருடி பயன்படுத்துகிறான். அதை அறிந்த மேனுவல் கடுமையாக கோபப்படுகிறான். இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை உருவாகிறது. இதற்கிடையில் ஜென்னி மற்றும் மேனுவல் அதிக நேரம் ஒன்றாக செலவிடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுகிறார்கள். அந்த நட்பு மெதுவாக காதலாக மாற ஆரம்பிக்கிறது. இறுதியாக ஜென்னி கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் மேனுவல் அவளிடம் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கிறான். ஜென்னி முதலில் அதை தடுத்தாலும் பின்னர் இருவரின் கூடல் கடற்கரையில் நடந்து முடிகிறது. ஜென்னி மற்றும் மேனுவலுக்கு இடையே நெருக்கமான உறவு ஏற்பட்டுவிட்டதாக ஜாக் சந்தேகப்படுகிறான். அந்த சந்தேகத்தை அவன் உண்மை என நம்பத் தொடங்குகிறான். தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள ஜென்னியிடம் விசாரிக்கிறான். அப்போது மேனுவல் தாம் ஜென்னியை காதலிப்பதாக நேரடியாக கூறுகிறான். இதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்குச் செல்லும் ஜாக் ஜென்னியை இழுத்துச் சென்று மேனுவலின் அருகில் தள்ளிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்று விடுகிறான். அதன் பிறகு இருவரிடமிருந்தும் விலகி தனியாக வாழ ஆரம்பிக்கிறான். அவனுடைய மனதில் பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே இருக்கிறது. நாட்கள் கடந்து செல்கின்றன. ஜாக் தனியாக மீன் பிடிக்கவும் உயிர் பிழைக்கவும் முயற்சி செய்கிறான். கடலின் அடியில் ஒரு உயிர்காக்கும் படகு கிடப்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். அதை கரைக்கு கொண்டு வந்து சரி செய்ய ஆரம்பிக்கிறான். தீவை விட்டு வெளியேற இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று நினைக்கிறான். ஜென்னி மற்றும் மேனுவல் இதை கவனிக்கிறார்கள். அவர்கள் உதவ விரும்புகிறார்கள். ஆனால் ஜாக் அவர்களை நெருங்கக்கூட அனுமதிப்பதில்லை. இதனால் ஜென்னி மேலும் ஏமாற்றமடைகிறாள். ஜாக் எப்போதும் தன்னை மட்டுமே நினைப்பவன் என்று அவள் உணர்கிறாள். மேனுவல் மட்டும் தான் தன்னுடன் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறான் என்று நம்புகிறாள். ஒரு இரவு
கடற்கரையில் ஜென்னியும் மேனுவலும் தங்களின் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். அப்போது இருவரும் கடலில் குளிக்கச் செல்ல முடிவு செய்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்த ஈர்ப்பு மேலும் அதிகரிக்கிறது. அந்த உணர்வுகளின் காரணமாக இருவரும் மிகவும் நெருக்கமாகிறார்கள். கடல் நீருக்குள்ளே உணர்ச்சியில் உடல் கூடல் நடக்கிறது. இதை ஜாக் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது மேனுவல் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறான். ஜாக் சரி செய்த படகை எடுத்துக்கொண்டு இருவரும் தப்பிச் செல்லலாம் என்று கூறுகிறான். ஜென்னியும் அந்த யோசனையை ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. அவர்களின் முழு திட்டத்தையும் ஜாக் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தான். மறுநாள் காலை ஜாக் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றதும் மேனுவல் மற்றும் ஜென்னி அந்த படகை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். இறுதியாக தப்பித்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில நிமிடங்களில் படகுக்குள் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. அவர்கள் அதிர்ச்சியடைகிறார்கள். படகில் ஓட்டை இருப்பதை உணர்கிறார்கள். தண்ணீர் வேகமாக உள்ளே வருகிறது. படகு மெதுவாக மூழ்க ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் ஜாக்கின் திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஜாக் அந்த படகை விட்டு சென்றிருந்தான். வேறு வழியில்லாமல் இருவரும் கடலில் குதிக்கிறார்கள். உயிர் பிழைக்க போராடியபடி மீண்டும் தீவை நோக்கி நீந்துகிறார்கள். கரையை அடைகிறார்கள். அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது ஜாக். கோபமும் வெறுப்பும் நிரம்பிய அவன் நேராக மேனுவேலை தாக்குகிறான். கொடூரமான சண்டை தொடங்குகிறது. இதற்கிடையில் தொலைவில் இருக்கும் மரியா இன்னும் தனது மர்மமான பிளாக் மேஜிக் சடங்குகளை தொடர்கிறாள். மேனுவேலுக்கு எதிராக ஏதோ செய்வது போல தெரிகிறது. இறுதியாக ஒரு மரத்தின் அருகே கடைசி மோதல் நடக்கிறது. மேனுவேல் தன்னை காப்பாற்ற போராடுகிறான். மரியாவின் பிளாக் மேஜிக் காரணமாக அவனுடைய உடல் சக்தி முற்றிலும் குறைந்து கீழே விழுகிறான். அதே நேரத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் அவன் உயிரிழக்கிறான். மேனுவேலின் மரணம் ஜென்னியை முற்றிலும் உடைத்து விடுகிறது. அவள் கதறி அழுகிறாள். தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக அன்பு காட்டிய ஒருவரை இழந்து விடுகிறாள். அதன் பிறகு காலம் நகர்கிறது. 1 வருடம் கடந்து செல்கிறது. ஒரு நாள் ஒரு குடும்பம் யாட்சில் அந்த தீவின் அருகே வருகிறது. அவர்கள் தீவில் ஒருவர் இருப்பதை கவனிக்கிறார்கள். அது ஜென்னி. அவர்கள் ஜென்னியை காப்பாற்ற முடிவு செய்கிறார்கள். அவளுக்கு உணவு மற்றும் உதவி வழங்குகிறார்கள். இறுதியாக தீவை விட்டு செல்லும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் தொலைவில் இருந்து ஜாக் ஓடி வருகிறான். தன்னையும் காப்பாற்றும்படி கத்துகிறான். மீண்டும் மனிதர்களின் உலகிற்கு திரும்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஜென்னி அவனை பார்க்கிறாள். அவனுடைய குரலையும் கேட்கிறாள். ஆனால் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மேனுவலின் மரணத்திற்கு காரணமானவன் ஜாக் தான் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் அவனை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல முடிவு செய்கிறாள். அது அவளுடைய பழிவாங்கும் தருணம். யாட்சி மெதுவாக தீவிலிருந்து தொலைவில் செல்கிறது. ஜாக் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்கிறான். ஆனால் யாரும் அவனை கவனிப்பதில்லை. இறுதியில் ஜாக் அந்த வெறிச்சோடிய தீவில் தனியாக விடப்படுகிறான். அவனுடைய எதிர்காலம் என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியாது. காதல், பொறாமை, துரோகம் மற்றும் பழிவாங்குதல், இந்த 4 விஷயங்களும் 3 பேரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டன. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவே இந்த திரைப்படத்தின் முழு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திரைப்படத்துடன் சந்திப்போம். நன்றி.